அனைவருக்கும் வணக்கம். கான்ஸ்டியூஷன் டாபிக் தான் நம்ம பார்த்துன்னு வரோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அதாவது கம்பெனிக்காரங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு அதாவது இங்கிலாந்து அரசியோடைய கீழே நம்மளோட ஆட்சி நடந்தது. நம்ம இந்தியா எப்படி ஆட்சி நடைபெற்றது அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். 1857 அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைனால என்ன ஆகிப்போனா அந்த கிழக்கிந்திய கம்பெனியோடைய நிர்வாகத்துடைய பணியை நிறுத்த சொல்கிறாங்க. தடை செஞ்சுட்டு நேரடியாக ஆங்கிலேயரே நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, அரசு மூலியமாகவும் நேரடியாக நம்மளை ஆட்சி பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்திய அரசு சட்டம் 1858. இந்த 1858 என்னன்னா, அவங்க அரசியார் இருக்கிறாங்கல்ல அங்கே இங்கிலாந்து மகாராணி, அவங்க வந்து சட்டத்தை ஏற்றுறாங்க. அந்த சட்டம் தான் வந்து 1858 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சட்டம் வந்து 1858 நவம்பர் 1 போடப்பட்டிருக்கு. அலகாபாத்தில் கானிங் பிரபுவால் விக்டோரியா பேரரசின் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதுதான் வந்து இந்திய அரசு சட்டம் 1858 என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்களா, இப்போ 1858 அப்போ இதுக்கு முன்னாடி கம்பெனிக்கிட்ட நம்ம கஷ்டப்பட்டிருந்தோம், அப்போ நலமோடு நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக 1858 மகாராணி வந்து பேரறிக்கை வெளியிடுறாங்க. பேரறிக்கை வெளியிடும்போது நம்மகிட்ட காட்டுவாங்கல்ல, அப்போ அதை காணியும் பிரபு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, காட்டுறாங்க. ஏன்னா காணியும் பிரபுன்னு அவர் தான் படிக்கிறாரு. ஏன்னா கேட்பாங்க, அதை யார் படித்தார் அப்படிங்கிறனா காணியும் பிரபு தான் படித்தார். அப்போ வந்து அதை வந்து மேக்கனா காட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உரிமை சாசனம். அந்த விக்டோரியா மகாராணி வெளியிட்டதை வந்து உரிமை சாசனம் சொல்கிறாங்க. அந்த உரிமை சாசனத்துக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மற்றொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கனா காட்டா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அப்போ இந்திய அரசு சட்டத்துக்கு என்னென்ன பேர் சொல்லி அழைக்கலாம்? இந்திய அரசு சட்டம் 1858 சொல்லலாம். ஏன்னா அந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அதையும் பார்க்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யார் வெளியிட்டாங்க கேட்டால் காணியும் பிரபு. அந்த இந்திய அரசு சட்டத்துக்கு 1858க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கனா காட்டா, அதான் உரிமை சாசனம். இந்த 3 நேமே நம்ம என்ன பண்ணோம், மெமரியில் வச்சுக்கணும். இந்த அதுக்கு பேரறிக்கையை நம்மக்கிட்ட வியூ பண்ணி காட்டுறாங்க அப்படின்றதுக்காக அந்த மேக்கனா காட்டா அப்படின்னு சொல்கிறோம். உரிமை சாசனம் ஷார்ட்கட்டுக்காக, அந்த இதான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1858 இந்திய மக்களின் மேக்கன காட்ட உரிமை சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. முடிஞ்சு போச்சு. 1857 ஏற்பட்ட சிப்பாய் கழகத்தின் முடிவாக விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அமைந்தது. ஏன்னா இந்த நான் சொன்னால 1857 சிப்பாய் கழகம் நடந்திருக்கும். அந்த சிப்பாய் கழகத்து பிரச்சனையால் தான் அவங்க ஆட்சி பண்ண சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யார் கம்பெனி நிர்வாகம் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஆட்சி பண்ண சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தடை பண்ணிடுறாங்க. அதன் பிறகு நேரடியாகவே அரசியல் மூலயமா நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க. இந்த சட்டம் இந்திய அரசு இங்கிலாந்து அரசு நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதாக அமைந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இச்சட்டத்தின் சிறப்புகள் பாருங்க. இந்திய அரசு சட்டம் 1858க்கு மற்றொரு பேர் இந்திய நல்லாட்சி சட்டம். இப்போ இன்னொரு பேருன்னு சொல்கிறாங்க. மேக்கனா காட்டான்னு சொன்னோம்ல, அதே போல் இன்னொரு நேம் என்ன பண்ண, இந்திய நல்லாட்சி சட்டம். ஏன்னா இந்த சட்டம் வந்து எப்படின்னா, ஆங்கிலேயருடைய அந்த கம்பெனிக்காரங்களுடைய உரிமை அதிகமானதுனால அவங்க வந்து நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அதனால் அவங்க அந்த கொடுமைப்படுத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கப்பா, இவங்க ராணியே பண்ணுறதுனால அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும் அப்படிங்கிற இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சட்டத்துக்கு பிறகு இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் இனி இந்திய வைஸ்ராய் அல்லது இந்திய அரசு பிரதிநிதி என அழைக்கப்படுவார் என்று குறிப்பிடப்பட்டது. இவ்வாறு அழைக்கப்பட்ட முதல் அரசு பிரதிநிதி காணிங் பிரபு. இப்போ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்திய அரசு சட்டம் கொண்டு வரும்போது தான் காணிங் பிரபு தான் படிக்கிறார், வாசிக்கிறார் எல்லாருக்கும். அதே போல் அப்போ தான் முதல் அரசு பிரதிநிதியாக இருப்பார். ஏன்னா அவர் இருக்கிற பீரியட் தான் அதை மாற்றுறாங்க, அந்த நேமை மாற்றுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் அதை வந்து இந்திய வைஸ்ராயின்னு மாற்றிடுறாங்க. தப்பான ஷார்ட்கட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஷார்ட்கட்டுக்காக சொல்லப்படுது. வயசான ஆள் அப்படின்னா காண முடியாது அப்படின்றது தான் வச்சுருக்கேன் நான். இல்லை வந்து பெண்ணுக்கு சொல்லும்போது வயசான பெண் அப்படின்னு சொல்லும்போது அதை காண முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை வயசான ஆள் அவர் கண் தெரியாது, கண்ணே தெரியாது, அவர் காண முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுத்துல எப்படி ஒன்றா பார்த்தீங்க, சும்மா ஷார்ட்கட்டுக்காக தான், இதெல்லாம் தப்பாக நினச்சிக்கூடாது. இச்சட்டத்துக்கு பிறகு இந்தியாவின் கவர்னர் ஜெனரல், அதாவது கவர்னர் ஜெனரலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இந்திய வைஸ்ராய்னு மாற்றிட்டாங்க. கவர்னர் ஜெனரலும் அவங்களுக்கு வச்ச பேர், அவங்களுக்கு ஜெனரல் தான் வச்சுருப்பாங்க. பார்த்து அதில் ப்ரீவியஸாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து கவர்னர் ஜெனரல் பேர் வச்சுருப்பாங்க. அந்த கவர்னர் ஜெனரல் நேம் வந்து மாற்றிடுறாங்க, இன்னொன்று இந்திய வைஸ்ராய்னு மாற்றிடுறாங்க. இல்லைன்னா அது வந்து வைஸ்ராய் வந்து இங்கிலீஷ் நேம் ஆகுது, அதை வந்து இந்திய அரசு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம் இந்த பேர். அப்படி முதல் அரசு பின்னி அழைக்கப்படுவார் காணிங் பிரபு.
அடுத்தது ஆங்கிலேய முடியரசின் பெயரால் அரசு செயலர் மூலம் ஆளப்படும் என கூறப்பட்டது. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்திற்கு இடையே ஒரு அயலுறவு செயலர் நியமிக்கப்பட்டார். இந்தியாவுக்கும் வெளியில் இருக்கிற நாட்டுக்கும் ஒரு உறவு வரணும்னா அதுக்கு பேர் வெளியுறவுத்துறை அமைச்சர். அப்போ அயலுறவு செயலாளர் அப்படின்ற ஒரு பதிவு ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா. அப்படி ஆட் பண்ண உடனே அதுக்கு முதல்ல நியமனம் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டால் சர் சார்லஸ் வுட்டு. புரியுதா? அப்போ அயலுறவு சர் சார்லஸ் வுட்டு முதல்ல அயலுறவு செயலராக யாரை நியமனம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஆட்சி ஃபஸ்ட்டு தொடங்குது, அதனால் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா அயலுறவு செயலர் இப்போ மோடி போகிறாருன்னா பெரிய எப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சேரில் உட்காந்துற மாதிரி தான் காட்டுவாங்க. சாரி, சேருன்ற மாதிரி ஷோபாவில் உட்காந்துற மாதிரி தான் காட்டுவாங்க. அதான் அந்த சார்லஸ் வுட்டில் செஞ்ச அந்த ஷோபா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சார்லஸ் வுட்டு சாந்திங்கன்னா உட்காந்துக்கிறாரு, இல்லை சேரில் உட்காந்துக்கிறாரு, எப்படி வேணா வச்சுங்க. சார்லஸ் வுட்டு அயலுறவு செயலர். அரசு செயலருக்கு உதவி செய்ய 15 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கவுன்சில் எனும் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என கூறப்பட்டது. இந்த இந்திய கவுன்சில் என்ற வேடே இப்போ இந்திய கவுன்சில் சொல்கிறோம்ல, இந்த இந்திய கவுன்சில் என்ற சொல்கிற வேடே இப்போ தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த நேமே இருந்திருக்காது. இந்திய கவுன்சில் அப்படின்ற ஒரு வேடே இருந்திருக்காது. இதுக்கு முன்னே வேறு தான் இருந்திருக்கும். இப்போ அவங்க இந்திய கவுன்சில்னு சொல்கிறாங்க. அதுக்கு 15 உறுப்பினர் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆலோசனை குழு, இயக்குனர் குழு அப்படிலாம் இருந்திருக்கும். நீங்கள் ஃப்ரெண்டில் வீடியோ போய் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்திய கவுன்சில் தான் இப்போ தான் உருவாக்கியிருப்பாங்க அந்த அமைப்பே. இதன் விளைவாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் ஒழிக்கப்பட்டன. நான் சொன்னல, இந்த இயக்குனர் குழு இருந்தது, கட்டுப்பாட்டு குழு பிட் அடிக்கக்கூடாது அப்படின்னா கட்டுப்பாட்டு குழுலாம் போட்டுருப்பாங்க. இதெல்லாம் நீக்கிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக கவுன்சில்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அது 15 உறுப்பினர் இருப்பாங்க. இதெல்லாம் மெயின்ஸுக்கு உதவும். குரூப் 4 குரூப் 2க்கு ஓரளவுக்கு தான் ஆக்சுவலாக வாட் இஸ் வாட் அப்படி தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் கூட்டுற கேட்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போவே குரூப் 1 ரேஞ்சில் தான் இருக்குது குரூப் 4 கொஸ்டின் படி. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது நல்லது. ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் இந்தியாவை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் என கூறப்பட்டது. சரி, ஓகே. அது ஏன்னா ஆங்கில ஆட்சிங்கிறது அது அப்படியே போகப்படுது. அதனால் அதை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ராணியோடைய கட்டுப்பாட்டுக்கு தான் நடக்குது எல்லாமே. அதனால் அதை அப்படி சொல்கிறாங்க. அது அந்த பாயிண்ட் ஓகே, வேல்யூபலான பாயிண்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனியின் படை கலைக்கப்பட்டு இங்கிலாந்து அரசின் படைகளோடு இணைக்கப்படும் என அழைக்கப்பட்டது. ஏன்னா இந்தியரும் அந்த படையில் இருக்கிறாங்க. அதை அந்த கம்பெனி படையில் இருக்கிறாங்க. அதை தான் கலைச்சிட்டு அதுலேருந்துங்களா அப்படியே யார் எங்கே மூவ் பண்ணிடுறாங்க, அரசியல் வச்சிருப்பாங்களா படம், இங்கிலாந்து படம், அதில் சேர்த்துருவாங்க. இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகளை மேலே விரிவுபடுத்தும் நோக்கம் இல்லை என அறிவித்தது. 1861 அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவார்கள் என அழைக்கப்படுது. இச்சட்டம் கூறியது. இந்த 1861 அதுக்கப்புறம் பார்ப்போம். 1861 பற்றி பார்ப்போம். கல்வி மற்றும் பொதுப்பணி திட்டங்கள் முறைக்கூடப்படும் என கூறப்பட்டது. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் ஆகுது, ரொம்ப வேணும் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டத்துக்கு வரைவான 1861ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி இங்கிலாந்து பார்லிமெண்டத்தில் மசோதாவாக தாக்கல் செய்தவர் சர் சார்லஸ் வுட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அயலுறவு செயலராக நியமிச்சிங்கன்னா சர் சார்லஸ் வுட்டு தான் பார்த்துக்கோம். அவர் தான் இந்த தாக்கல் பண்ணுறாரு. இந்த கவுன்சில் சட்டத்தை ஒரு சட்டமாக மசோதா தாக்கல் பண்ணுறாரு 1861. இந்த கவுன்சில்ன்ற சட்டம் 2 சட்டம் தான் இருக்கும். ஒன்று 1861 இருக்கும், அதுக்கப்புறம் 1892 இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் ஏன்னா இந்த 2 சட்டம் தான் இருக்கும் இந்திய கவுன்சில். இதுக்கு எதுக்கு ஸ்டார்டிங் நான் போடல. சரிதானே? இந்த சார்லஸ் வுட்டுனா ஏன்னா இந்த பீரியடில் அவர் தாங்கிறாரு. அதாவது விக்டோரியா மகாராணி அறிவிப்பு வெளியிடும்போது அவர் தான் இருக்கிறாரு. அப்போ அவரை அந்த அயலுறவு செயலராக அவர் தான் சார்லஸ் வுட் தாங்கிறாரு. அவர் தான் மசோதா தாக்கல் பண்ணுறாரு. வைஸ்ராய் நிர்வாக குழு உறுப்பினர் எண்ணிக்கை 4லிருந்து 5ஆக உயர்த்தப்படுது. அதாவது வைஸ்ராய் நிர்வாக குழு இருக்குல்ல, அவருடைய குழுவில் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அதை 4லிருந்து 5ஆக உயர்த்தும். இதெல்லாம் மெயின்ஸ் தான் தேவை, மற்றபடி எதுவும் தேவையில்லை. அரசு பிரதிநிதி நிர்வாக குழு மத்திய சட்டமன்றம் விரிவுபடுத்தப்பட்டு 6 முதல் 12 வரையிலான கூடுதல் உறுப்பினர்களை வைஸ்ராய் நியமித்துக் கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டது. கூடுதல் உறுப்பினர்களில் இந்தியர்கள் பெரும்பாலானோர் நியமிக்க வாய்ப்பாக இச்சட்டம் அமைந்தது. அனைத்து மாகாணங்களிலும் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றிலும் கூடுதல் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4 முதல் 8ஆக நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது அனைத்து மாகாணங்களும் சட்டமன்றம் ஏற்படும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, அனைத்து மாகாணங்களும் சட்டமன்றமே இல்லை முதல்ல, இப்போதான் இருக்குது. புரியுதுங்களா? அனைத்து மாகாண சட்டமன்றம் முதல்ல இல்லை, இப்போதான் இருக்குது. அதை பாருங்க. இப்போ முதல்ல எங்கே இருக்குதுன்னா, அங்கே சட்டமன்றம் மேல் இடத்துல இருக்கும்.
பார்லிமெண்ட்டும். ஆனால் சட்டமன்றம் ஒரே இடத்துல தான் இருந்தது. அதை வந்து இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அனைத்து மாகாணங்களில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறாங்க. 4 முதல் அதோட உறுப்பினர் எண்ணிக்கை 4 முதல் 8 இருக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டது. சட்ட ரீதியான விவகாரங்களை மேற்கொள்ளும் போது இந்தியர்களும் இதில் இடம்பெறுவதனால் இச்சட்டம் முக்கியமானதாக அமைந்தது. இந்த சட்டமன்ற அதிகாரம் வழங்கும் கொள்கை பின்வந்த காலங்களில் குறிப்பாக 1937 மாகாணங்களுக்கு முழுமையான சுயாட்சி வழங்க வழிவகுத்தது. அதை அப்போ பார்க்கலாம். அந்த ஏன் சுயாட்சி வழங்க 37 வழங்கியிருப்பாங்க, அதை சொல்கிறாங்க இங்கேயே. இந்த சட்டத்தின் தொடர்ச்சியாக 1962, 1966, 1997 ஆண்டுகளில் வங்காளம், பஞ்சாப் மற்றும் வடமேற்கு எல்லை மாகாண பகுதிகளில் சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த கவுன்சில் சட்டம் வந்த பிறகுதான் மாகாணங்களில் சட்டமன்றம் உருவாக்கப்படுது, சட்டப்பேரவை ஒன்று உருவாக்கப்படுது. எங்கெங்க? வங்காளம், பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணம். வடமேற்கு எல்லை மாகாணம் தெரியும் உங்களுக்கு, வடமேற்கு எந்த பகுதி, அந்த பகுதி ஃபுல்லாகவே ஒரு பகுதி, வங்காளம் ஒரு பகுதி, பஞ்சாப் ஒரு பகுதி. அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? சட்டப்பேரவையை உருவாக்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், இங்கே சட்டப்பேரவை, அதனால சொல்கிறேன். அவசர காலத்தில் சட்டமன்றத்தின் ஒப்புதல் இன்றி 6 மாதத்திற்கு செல்லுபடியாகும் அவசர ஆணை பிறப்பிக்க வைஸ்ராய்க்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. பாருங்க, அப்பவே அவசர சட்டம் இருந்திருக்கு. இப்போதான் நம்ம அவசர சட்டம் போடுறோம். 6 மாதத்தில் வந்து அதை பர்மிஷன் வந்து அந்த கொடுத்த அவசர சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும். இல்லைன்னா அந்த அவசர சட்டம் கேன்சல் ஆகிடும் 6 மாதத்திலே. இதை அதே மாதிரி 6 மந்த் தான் அப்பயும் இந்த செல்லுபடியாக தகுதி வச்சுக்கிறாங்க. 6 மாதத்துக்குள்ளே அதை பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் வாங்கலைன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் சட்டம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அதே சட்டத்தை அப்பயே வச்சுக்கிறாங்க பாருங்க. எப்போ அவங்க உருவாக்கின கவுன்சில் சட்டத்திலே அந்த சட்டத்தை வச்சுக்கிறாங்க. எப்போ? அப்போவே உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதுமாரி இச்சட்டத்தின்படி 1862 ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு முன்னே வந்து உச்ச நீதிமன்றம் இருக்கும், ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் தான் இருக்கும். அதுக்கு முன்னே கூட்டாட்சி நீதிமன்றம் ஒன்று இருக்கும், அது வரும், பின்னால் வரும் பாருங்கள். அது 1937 நினைக்கிறேன் அந்த கூட்டாட்சி நீதிமன்றம். சரியாக தெரியல நான் இயரு, ஆனால் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1962 உச்ச நீதிமன்றம் இல்லாமல் உயர்நீதிமன்றம் 3 இடத்துல உருவாக்குவாங்க. கல்கத்தா, பம்பாய், சென்னை. இது வந்து உயர்நீதிமன்றம் உருவாக்குவாங்க. 3 இடத்துல உயர்நீதிமன்றம் உருவாக்குவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1959 காணியின் பிரிவினால் அறிவிக்கப்பட்ட இலாக்கா ஒதுக்கீட்டு முறை இணை இந்த கவுன்சில் சட்டம் துல்லியமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ தான் இலாக்கா ஒதுக்கீட்டு முறை ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அது ஏன்னா காணியின் பிரிவு தான் 1959. இந்த கவுன்சில் சட்டத்தின்படி 1961 அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீட்டு முறை அறிவிக்கப்பட்டது. இங்கே பாருங்க, ஒரு சட்டமன்றம் 1961 ஒரு சட்டமன்றம், ஒரு சட்டப்பேரவை, அதான் 1961 இந்திய கவுன்சில் சட்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுமாரி இல்லை, அதனால தான் இதை அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். 1961 அதுக்காக தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 62 கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது உச்ச நீதிமன்றம் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, உயர்நீதிமன்றம் 2வது இருக்குது, அதான் 62. நீங்கள் செகண்ட் நம்பருக்கு மட்டும் தான், நான் 2ன்றது மட்டும் தான் ஷார்ட்கட் சொன்னேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 1959 இலாக்கா ஒதுக்கீட்டு முறை. அதாவது இங்கே 59 தான், இதெல்லாம் நான் சொல்ல 18, 59 9 மட்டும். இதெல்லாம் அந்த 9ஸில் இலாக்காவை ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்க 9ஸ்லாம் யாரும் கெட்ட போகாமல் அப்போல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இப்பயும் ஒரு சில பேர் இருக்காங்க, ஆனால் பொதுவாக இப்போ கிடையாது, மாரிலாம் கிடையாது. அப்போ வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதனால் 9ஸ் வந்து ஒதுக்கி வச்சுறாங்க, இலாக்கா ஒதுக்கிறாங்க அவங்களுக்கு தனியாக அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பாருங்கள், அரசாங்க பணிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் ரிசர்வேஷன் வந்துருக்கு. அப்போ எப்போ கொடுத்துறாங்க? அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் தானே கொடுக்குறாங்க, அதான் ஒரு நபர் தானே கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க ரிசர்வேஷன். அப்போ அந்த ஒரு நபர், அப்போ அதான் 1961. அதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். 2 இந்திய கவுன்சில் சட்டம் தான் இருக்குது. இந்த கவுன்சில் சட்டம் வந்தாவே சட்டமன்றம், சட்டப்பேரவை, பர்மிஷன் வங்காளம், பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணம் சட்டப்பேரவைமா 6 மாதம் அந்த அவசர சட்டம் போடுறது, அதை செல்லுபடியாகும்படி செய்யுது, அது பண்ணணும். 62 கல்கத்தா, பம்பாய், சென்னை இந்த உயர்நீதிமன்றம் 2வது. 1959 காணியின் பிரிவு அறிவிக்கப்பட்ட இலாக்கா ஒதுக்கீட்டு முறை. இல்லைனா நீங்கள் வந்து என்னென்னா இலாக்கா ஒதுக்குன்னா 9ஸ் 1959 அதுக்கு நியர்பை எந்த சட்டங்குது 1961 அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்படி ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க. இப்படி ஏரை வச்சு அதை கம்பேர் பண்ணுங்கள், இல்லை ஷார்ட்கட்டில் ஸ்ட்ரைட்டாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1961 அரசாங்க ரிசர்வேஷன் இருக்குது. அப்போ ஒரு நபர் தான் கொடுப்பாங்க ரிசர்வேஷன். இப்போ 10 பேர் வேலைக்கு போகிறாங்க, யாருக்கு லோ லெவலில் இருக்கிறான் அவனுடைய எஸ்சி எஸ்டி இருந்தனா அவனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கல்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஞாபகம் வச்சு தான் சொல்கிறாங்க. ஒன்றுனா ஒரே ஒரு நபர் தான் கொடுப்பாங்க இடஒதுக்கீடு, அதுதான்.
சட்டமன்ற கவுன்சிலில் 3 இந்தியர்களை காணிப்பெறும் நியமித்து தான் சொல்ல போகிறாங்க. அப்போ வந்து யாரா நியமனம் தான் தினகர் ராவ், பனாரஸ் அரசர், பாட்டியாலா. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், தினகரன் கிட்ட பணம் வந்து பாட்டிலையாலாம் இருக்குது, நான் பாட்டிலில் வச்சுக்கிறேன்னு நினச்சேன் அப்படின்னு போட்டுக்கிறேன். இவன் பணம் வந்து நீங்கள் பெட்டினீங்கன்னா நான் பாட்டில், அதுக்காக நான் சொன்னேன். இதில் பாட்டியாலானாவே ஒரு அப்படின்னு ஒரு பணக்காரன் அப்படின்னா பணம் இருக்குது பாட்டியாலா அப்படின்னு சொல்கிறான் தினகர். அந்த 3 நபரை இந்த சட்டமன்ற கவுன்சிலில் 3 இந்தியர்களை காணிப்பிரிவு நியமித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இதை பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது சட்டம், இது கவுன்சில் சட்டம், ஆனால் 2வது போடப்பட்ட சட்டம். 1892ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட கவுன்சில் சட்டம் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த முதல் வெற்றியாகும். இந்த கவுன்சில் சட்டம் வந்து இயற்றப்பட்டது காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய சட்டமன்றத்தில் கூடுதல் உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது குறைந்தது 10 எனவும் அதிகபட்சமாக 16 எனவும் அதிகரிக்கப்பட்டன. பார்த்தீங்கன்னா மத்திய சட்டமன்றம் இது. மத்திய சட்டமன்றத்தில் முதல்ல வந்து உறுப்பினர்கள் வந்து எண்ணிக்கையானது குறைந்தது 10 எனவும் அதிகபட்சம் 10 மெம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய சட்டமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை அதுக்கு இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள். அடுத்த சட்டத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதை அரசின் வரவு செலவு அறிக்கை மற்றும் நிதி கொள்கை பற்றிய விவாதித்த மற்றும் கேள்வி கேட்க கூடுதல் உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. மாகாண சட்டமன்றங்களில் கூடுதல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டன. அலுவல் சாராத கூடுதல் உறுப்பினர்களை நியமனம் செய்ய மறைமுக தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த நியமனங்கள் வர்த்தகர்கள், ஜமீன்தார்கள், பல்கலைக்கழகம் மற்றும் மன்ற அமைப்புகளின் பரிந்துரையின் பேரில் முடிவு செய்யப்பட்டன. இந்த சட்டத்தில் ஒரு 2 தான் நாம் ஞாபகம் வச்சுக்கிறது, ஒன்றுமே இல்லை. இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வெற்றின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், அந்த உறுப்பினர் எண்ணிக்கைலாம் அதிகம் பண்ணுறவங்க, அரசின் வரவு செலவுலாம் அறிக்கை வெளியிடுறாங்க, நிதி கொள்கையை பற்றி விவாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல இல்லை. அதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து 1885 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அது பிறகு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அதனால தான் அதனுடைய வெற்றி நினைச்சு சொல்கிறாங்க. இது புரியுதுங்களா? எண்ணிக்கை வந்து 10லேருந்து 16ஆக உயர்த்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டீட்டெயிலாக எழுதணும்னா இந்த மெயின்ஸுக்கு தேவைப்படும். குரூப் 4 குரூப் 2லாம் அந்தளவுக்கு தேவையில்லை இந்த சட்டம். ஆனால் இந்த 1992 தான் ஞாபகம் வச்சுக்கணும். 61 ஒன்று, அதோட 92 சட்டம். இது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்டோன்றவர் ஒரு வைஸ்ராயி, மார்லின்றவர் அயலுறவு செயலாளர். மின்டோன்றது இந்தியன் வைஸ்ராயி, மார்லின்றவர் அயலுறவு செயலாளர். 2 பேர் சேர்ந்து இயற்றப்பட்ட சட்டம் தான் 1909 சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்தியாவிற்கான இது சிறப்புகள் பாருங்க. மத்திய சட்டமன்ற கூடுதல் உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 60ஆக மாற்றப்பட்டு இதில் 27 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் மீதமுள்ள நியமன முறைகளும் நியமிக்கப்படுவார்கள். இது நியமனம் கூட அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த பாருங்க 60ஆக உயர்த்தப்பட்ட, நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்ல 10 நபர்லேருந்து 16 நபர் அதிகபட்சமாக்கப்பட்டது. இப்போ பாருங்க 60 நபர் ஆகிட்டாங்க. அதுதான் இந்த 1909 சட்டம். இது மின்டோ மார்லி சட்டம் எப்படி ஞாபகம் வைக்கணும்? 1909 வச்சுங்க. மின்டோ 3 எழுத்து, மார்லி 3 எழுத்து, இன்னொரு 3 எழுத்து சேர்த்துங்க. 3, 6, 9 அப்படின்ற வெறும் 9 மட்டும் இருக்குது. அந்த 9 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இல்லை மின்டோஸ் வந்து 9 பைசா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வேறு வழி இல்லை. மின்டோஸ் வந்து 60 பைசா நான் அங்கே ஷார்ட்கட்டு வரும், அதுக்காக தான் அதை போடல. மின்டோ மார்லி சேர்த்து 9 பைசா. 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சிறப்புகள் பார்த்தாச்சா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 1909 தான் முக்கியமான இந்த முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி ஒதுக்கப்பட்டது. இங்கே தான் முறையாக முஸ்லீம்களுக்காக வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட்டு முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி ஒதுக்கப்படுது. அப்போ முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கப்படுதுன்னா இந்த 1909 தான். அவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா A789 ஒரு நம்பர் வந்துருமா அவங்க நம்பரில். அதில் வந்து லாஸ்ட் 9 தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இப்போ அடுத்த சட்டம் வந்து மாண்டேக் ஜேம்ஸ் ஒரு தீர்த்தம் வரும். அதில் 19 லாஸ்ட்டு 9 வருது, எப்படி ஞாபகம் வைக்கிது அப்படின்னு கேட்பேன். இதில் பாருங்க 09 வெறும் 9 மட்டும்தான் வருது. அது கூட எந்த நம்பரும் வரல, வெறும் 9 மட்டும்தான் வருது. அதில் 789 தான் அவங்க நம்பர் இருக்கும். அதில் 9 மட்டும் எடுத்துங்க, அந்த 9 மட்டும் போடுங்க, 09. அதுக்காக சொல்லுவாங்க. ஏன்னா 19 அது கூட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. முஸ்லீமுக்கு 20 கொடுத்தாங்களா. அப்புறம் பெரிய மாகாண சட்டமன்றத்தின் கூடுதல் உறுப்பினர் எண்ணிக்கை 50ஆக உயர்த்தப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா மாகாணத்தில் சட்டமன்றத்துக்கு 50 பேரை உயர்த்திட்டாங்க. மத்தியில் இருக்கிற சட்டமன்றத்துக்கு கூடுதல் உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 60ஆக உயர்த்தப்பட்டது, அதிகபட்ச எண்ணிக்கை. இது உறுப்பினர் எண்ணிக்கை, இதுவும் உறுப்பினர் எண்ணிக்கை தான்.
அங்கே 60, இங்கே 50. இது மெயின் செய்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது நான் பார்த்தீங்க இங்கே 60, 50. இதுக்கு முன்னே போட்ட இந்திய கான்செப்டை வெறும் 10 பேர் தான் சொன்னாங்க. ஆனால் 50 பேராக 60 பேராக மாற்றினாங்க. இது வந்து மாகாணத்தில் வந்து 50 பேராக இருக்கிறாங்க. வரவு செலவு அறிக்கை மற்றும் பொதுமக்களின் நலன் குறித்த விவகாரங்களில் விவாதம் செய்யவும் தீர்மானம் நிறைவேற்றவும் சட்டமன்றங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதுக்கப்புறமா தான் வரவு செலவுலாம் கணக்கு பண்ணுறாங்க. முதல்ல அதெல்லாம் கிடையாது. அதனால தான் அதை வந்து பெருசாகிறதுக்குள்ள இப்போ வந்து அதெல்லாம் கணக்கு பண்ணுறாங்க. எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து காங்கிரஸ் வந்துட்டாங்கல்ல, அதனால் அவங்க கேள்வி கேட்பாங்க. தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்திய சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அவ்வாறு நியமிக்கப்பட்ட முதல் நபர் SP சிங்கா. சட்டம் படித்த ஒரு சின்ன ஆள் அப்படின்னு நான் வச்சுக்கேன். சட்டம் படித்தோன்னா இதே வந்து ஒரு இடத்துல வரும், சட்டம்னா ராவன்னு வரும். அவர் வந்து சட்டத்தை எல்லாத்தையும் ராவா படித்து வச்சுக்கிறாரு, அந்த அளவுக்கு டேலண்டான ஆள் அப்படின்னு ஒரு இடத்துல வரும் ஷார்ட்கட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு கேட்டால், சட்ட உறுப்பினர் வந்து SP சிங்கான்னு வருது. சின்ன லா படித்த சின்ன நபர் லா படிச்சுக்கிறாரு அப்படின்னு சட்ட மேதை அப்படின்னு சும்மா அப்படி எதிர்மறையாக வச்சுங்க. லா படிச்சுன்னா பெரியார் சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து சின்ன ஆளும் வச்சுங்க. அதனால தான் SP சிங்கா. ஏன்னா தலைமை ஆளுநர் குழுன்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் நீங்கள் பிஃபோராக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு சட்ட உறுப்பினர் சேர்க்குறாங்க. ஏற்கனவே 4 உறுப்பினர் தான் இருக்கும் அந்த நிர்வாக குழுவில். அதில் வந்து ஒரு 5 நபராமா. இதுக்கப்புறமா ஒரு நபர் சேர்க்குறாங்க, சட்ட உறுப்பினர் நினைக்கிறேன். ஆனால் நம்பர் தான் எனக்கு தெரியல எத்தனை நம்பர்னு, அதை தப்பாக சொல்லக்கூடாது. ஓகேவா. அது கூட முதல்ல ஒரு 4 இருக்கும். அது கூட ஆட் பண்ணுவாங்களா இல்லை குறைப்பாங்கன்னு தெரியல. ஓகேவா. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு முறை ஒரு சட்ட உறுப்பினர் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட முதல் நபர் யாருன்னா SP சிங்கா. SP சிங்கா வந்து பார்த்தா இங்கிலாந்து பார்லிமெண்ட் பொதுமக்கள் அவையில் உறுப்பினரான 2வது இந்திய நபர். அப்போ முதல் இந்திய நபர் யார்? தாதாபாய் நவரோஜி. இங்கிலாந்து பார்லிமெண்ட் தான் முதல்ல உறுப்பினராக இருப்பார். அவர் வந்து அந்த இயர் வந்து 65 66 தெரியல, அது 12th பாலிட்டி புக்கில் இருக்கும். சரியா ஞாபகம் ஏர் தெரியல. அப்போ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. 2வது நபரை யார் போய்க்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த SP சிங்கா இருந்துக்கிறார். அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணி நம்பரை சொல்கிறாங்க. இங்கிலாந்திலிருந்து இந்திய கவுன்சிலும் 2 இந்தியர்கள் இடம்பெற்றன. பம்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களில் நிர்வாக குழு உறுப்பினர் எண்ணிக்கை 2லிருந்து 4 உயர்த்தப்பட்டது. தனித்தொகுதியை ஒதுக்கும் நடைமுறை இச்சட்டம் பிரதான நோக்கமாக கொண்டுள்ளதா. இது 1947ஆம் ஆண்டு பிரிவினைக்கு அழைத்து சென்றது. அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா பிரிவினை பண்ணான்றதாக சொல்ல வராங்க அவங்க. மின்டோ பிறகு வகுப்பாரி பெண்ணின் தந்தை என்று அழைக்கப்படும். ஏன்னா முஸ்லீம்களுக்கு தனியாக தொகுதி கொடுத்தாருல, அதனால வந்து வகுப்பாரி பெண்ணின் தந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ வகுப்பு வாரி அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்புல எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க, மின்டோஸ் கொடுத்தாங்க. நான் வச்சு மின்டோஸ் சாக்லேட் இதில் இது மின்டோ மாதிரி சேர்த்து தானே. அப்போ மின்டோஸ்ன்னு அப்படின்னு வச்சுங்க. மின்டோஸ் அது மென்டோஸ்னு சொல்லிட்டு, ஆனால் மின்டோஸ்னு வச்சுங்க. இச்சட்டம் இங்கிலாந்து அரசாங்கம் பின்பற்றிய பிரித்தாளும் கொள்கை உச்சகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதனால் பிரித்தாளும் கொள்கை. அப்போ பிரித்தாளும் கொள்கை உச்சகட்டமாக பார்க்கப்படும் சட்டம் எதுன்னு கேட்டால் மின்டோ மாலி சட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் வகுப்பாரி பிரிவின் தந்தை என்ற இவனை மின்டோஸ். இவங்க வந்து தனித்தொகுதி ஒதுக்கும் நடைமுறை சட்டம் பிரதான நோக்கமாக கொண்டுள்ள சட்டம் எது அப்படி கேட்பாங்க. தனித்தொகுதி ஒதுக்கும் நடைமுறையை இச்சட்டம் பிரதான நோக்கமாக கொண்டுள்ள இது 1947ஆம் ஆண்டு பிரிவினைக்கு அழைத்து சென்றது சொல்கிறாங்க. ஏன்னா தனித்தொகுதி கொடுத்தனால அந்த பிரச்சனை வந்து போச்சுப்ப. அதுக்கப்புறம் பாருங்க, மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம்னு சொல்கிறாங்க. மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் அதன் பிறகு வந்து ஒரு சீர்திருத்தம் தான். இந்த மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் வந்து 1919 போடப்பட்டிருக்கு. இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. 1919 மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட் 2 பேர் வந்தால் கூட ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு நான் எதுவுமே ஷார்ட்கட் போடல. சரி வாங்க. இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் எட்வின் மாண்டேகும் ஆர்சபின் ஜேம்ஸ் போர்டும் இந்தியாவிற்கான அரசியல் மாற்றங்களை அறிவித்தனர். இது மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் அல்லது 1919ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, இந்திய கவுன்சில் சட்டம் 1961 சொன்னா, அதுக்கப்புறம் 1892 சொன்னா. இப்போ இந்த மாண்டேக் ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் என்ன சொல்றாங்க, இந்திய கவுன்சில் சட்டம் தான் சொல்றாங்க. 1919ஆம் ஆண்டு பாடப்பட்ட கவுன்சில் சட்டம் தான் சொல்றாங்க. அதுக்கு பேர் இன்னொரு பேர். அப்போ ஆனால் அதை சொல்ல மின்டோ மாதிரி சொல்ல, ஆனால் இது சொல்லிக்கிறாங்க அவங்க. சரி, இந்த சட்டத்தோட சிறப்பியல்பு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் விரிவுபடுத்தப்பட்ட இச்சட்டம் வகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்று தான் முக்கியமாக, அந்த இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்தது எந்த சட்டம் கேட்டால் இந்த மாண்டேக் ஜேம்ஸ் வருது தான். அந்த இரட்டை ஆட்சி முறை எப்படின்னா 19 2 முறை வருது இல்லை, அப்போ இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு வச்சுங்க. இரட்டை ஆட்சி முறை என்ன சொல்லப்படுது அங்கே பாருங்க. இரட்டை ஆட்சியின் கீழ் மாகாண அரசுகளுக்கு நிர்வகித்தல் அதிக பங்கு வழங்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கு நிதி போன்ற முக்கியமான துறைகள் ஆங்கிலேயருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் ஆளுநர்களின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தனர்.
அப்போ ஆளுநர் நேரடி கட்டுப்பாட்டுக்கு எது இதெல்லாம் எந்தெந்த துறைலாம் இருந்ததுன்னா காவல்துறை, சிறைச்சாலை, நில வருவாய், நீர்ப்பாசனம், நீதித்துறை. இந்த டிபார்ட்மெண்ட் பாருங்க, காவல்துறை வந்து நம்மளை அடிச்சிடுவாங்க, சிறையில் அடிச்சிடுவாங்களா, நம்ம கிட்ட இருந்து வருவாய் வாங்குறாங்க. நீர்ப்பாசனாலும் அதுக்கு வருவாய் கொடுத்துடணும். நீதியும் அவங்க தான் வழங்குறாங்க. இது எல்லாமே யார்கிட்ட இருக்குது? ஆளுநர்கிட்ட தான். அப்போ ஆளுநருடைய ஆளு ஆங்கிலோட ஆள். அப்போ இதெல்லாம் முக்கியமான டிபார்ட்மெண்ட் அவங்க எடுத்துப்பாங்க. இந்த துறைகள் ஒதுக்கப்பட்ட துறைகள், இந்த துறைகள்லாம் ஒதுக்கப்பட்ட துறைகள். ஒன்று நம்ம குரூப் 1 குரூப் 2 இதில் இல்லாத கேட்பாங்க. இந்த துறையில் என்னது ஏதாவது மாற்றி வைக்கலாம் ஆப்ஷனை. இது மெயின் சேர்வங்களுக்கு இது ஃபுல்லாகவே எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி போன்ற இதர துறைகள் இந்திய பிரதிநிதிகளுக்கு மாற்றப்பட்டன. இத்துறைகள் அனைத்தும் மாற்றப்பட்ட துறைகள் என அழைக்கப்பட்டன. ஒதுக்கப்பட்ட துறை ஒன்று, மாற்றப்பட்ட துறைகள் ரெண்டாக பிரிச்சுருவாங்க. அதுதான் வந்து இரட்டை ஆட்சி மாதிரி சொல்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட துறையில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மாற்றப்பட்ட துறையில் என்னன்னா கல்வி இது, உள்ளாட்சி இது, பொது சுகாதாரம், துப்புரவு, வனங்கள், வேளாண்மை, தொழில்கள். இதெல்லாம் பாருங்கள் சிம்பிளான ஒன்று. கல்வி அவங்க படித்தா நமக்கு என்ன, நம்ம படித்தா என்ன, நான் படிக்கிறேன் அப்படின்னு அவங்கள விட்டுட்டாங்க நம்மள. உள்ளாட்சினா கிராமம் எப்படி இருந்தால் அவங்களுக்கு அவங்க கண்டது வரி அதை வசூல் பண்ணிக்கிறாங்க. பொது சுகாதாரம், அவங்க சுகாதாரமாக இருந்தால் மக்கள் இல்லை அப்படின்னு விட்டுறாங்க. துப்புரவு பணியாளர் அதுவும் இல்லை. வனங்கள், காட்டு பாதுகாக்கலாம் இல்லை, அவங்களே வெட்டி எடுத்துன்னு போயிருப்பாங்க. வேளாண்மை, நம்ம வேளாண்மை பண்ணால் என்ன அவங்க பண்ணால் நம்ம பண்ணனாலும் நம்ம என்ன பண்ணோம், வரி அவங்களுக்கு செலுத்திடணும். அது அப்படி. அதுக்கப்புறம் தொழில்கள் இது எல்லாமே என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்குது. இதை நிர்வாகம் பண்ணுறது யாருன்னா இங்கே பாருங்கள், சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி போன்ற இதர துறைகள் இந்திய பிரதிநிதிகளுக்கு மாற்றப்பட்டது. இது இந்திய பிரதிநிதிகளுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்திய பிரதிநிதி நம்ம தான், அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க முக்கியமான டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட வச்சுனாங்க. ஆங்கிலோ இந்தியர்கள், சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கும் தனி தொகுதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சட்டத்தை ஆங்கில அரசு வெளியிட்டது. ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல், அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையது ஆகாது அப்படின்னு சொன்னவங்க அன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணி வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா சொல்லுது? ஆனால் அதேமாரி அந்தமாரி சொல்லிட்டாங்க அவங்க. இந்த சட்டத்தை ஆங்கில அரசு வெளியிட்டது ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல். அண்ணி வந்து பெருந்தன்மையாக இருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு நான் வச்சுங்க. அண்ணி வந்து பெருந்தன்மையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வரும்போது அண்ணி வந்து நிறைய வேலை செய்வாங்க. அப்புறம் வந்து பத்திரிக்கை வச்சு நடத்துவாங்க. அதெல்லாம் வந்து அப்போ பார்க்கலாம். அந்த ஷார்ட்கட்லாம் சொல்லலாம். அந்த நீ வந்து காமன் வீல் அதெல்லாம் இது அதை அப்போ பார்க்குறோம். சரி வாங்க. இப்போ அந்த அன்னி பெசன்ட் நம்பியார் வந்து என்ன சொல்கிறாங்க, பெருந்தன்மையற்ற செயல் இது, ஆங்கிலேயர் பண்ணது இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மத்தியில் இரண்டு அவைகளை கொண்ட சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டு அவை மாநிலங்களவை, சட்டப்பேரவை என்று அழைக்கப்பட்டன. இங்கே பாருங்கள், இந்த நேமே இப்போ தான் வருது நம்மக்கிட்ட. என்ன வருது, 19 என்ன பண்ணிக்கிறாங்க, மாநிலங்களவை ஒன்று வச்சுக்கிறாங்க, சட்டப்பேரவை இப்போ எப்படி இருக்குது அதை அப்படியே வச்சுருந்துறாங்க. அப்புறம் அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கிலாந்து கிட்ட இருந்தால் நிறைய நம்ம பார்லிமெண்ட் முறை எடுத்துக்கணும். இந்த மாநிலங்களவை, மக்களவை இதெல்லாம் நிறையா அவங்ககிட்ட தான், மத்திய பட்டியல், மாநில பட்டியல் இதுவும் அவங்ககிட்ட தான் எடுத்துக்கணும் இல்லையா. பார்லிமெண்ட் எப்படி செயல்படணும் அவங்ககிட்ட தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்து பெறப்பட்டு தான் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சட்டப்பேரவை இருந்து 144 மொத்த உறுப்பினர்கள், 41 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் ஆவர். இப்போ மத்திய சட்டப்பேரவைன்னு ஒன்று உருவாக்கிறாங்கல்ல அவங்க, அந்த சட்டப்பேரவையில் எத்தனை பேருன்னா 144 உறுப்பினர், அதில் 41 உறுப்பினர் நியமனம். இங்கே பாருங்க 144 தடை உத்தரவு போடுவாங்களா, இந்த 4 இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 1 அப்படி எடுத்துங்க, அது 3 போட 41 வரும், அதை வச்சுங்க. மாநிலங்களில் எவ்வளோ உறுப்பினர் இருக்கணும், 60 உறுப்பினர் இருக்கணும். அதில் வந்து 26 நபர் வந்து நியமன உறுப்பினர். அங்கே வந்து மத்திய சட்டப்பேரவையில் பார்த்தா 144, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60. இந்தியாவிற்கான அயலுறவு செயலர் மற்றும் அவரது உதவியாளர்களின் ஊதியம் இனி பிரிட்டிஷ் வருவாயில் இருந்து அளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டது. லண்டனில் இந்தியாவுக்கான உயர் ஆணையம் ஒருவர் நியமிக்கப்பட்டார். உயர் ஆணையம் தூதுவரம். உயர் ஆணையம் என்னன்னா அர்த்தம், தூதுவர் நியமிக்கப்பட்டான்னு சொல்கிறாங்க. முறையாக ஏன்னா இது வந்து இங்கே ஆட்சி சரியாக நடக்குதான்ற பார்க்கறதுக்காக தான். அதேமாரி முறையாக தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் முறை நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த சட்டம் 19 நேரடி தேர்தல் எப்போ நடக்குன்னா 20 நடக்கும் தேர்தல். சரிங்களா, அந்த தேர்தல் அந்த தேர்தல் தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த தேர்தல் ஆணையம் முதல்ல கொண்டு வரப்போ நேரடி தேர்தல் நடைமுறை கொண்டு வரப்படுது. நேரடி தேர்தல் முறையில் கல்வி, வரி, சொத்துரிமை அடிப்படையில் தான் சில குறிப்பிட்ட மக்களுக்கு வாக்கு. எல்லாரும் வந்து ஓட்டு போட முடியாது. முன்னும் படிச்சவங்களாக இருக்கணும், இல்லை வரி அதிகமாக செலுத்தணும், இல்லைன்னா சொத்து அதிகமாக இருக்கணும். இவங்க 3 பேரால் தான் அதில் வந்து என்ன பண்ண முடியும், ஓட்டு போட முடியும். மற்றவங்க எல்லா நபராலும் ஓட்டு போட அப்போ பர்மிஷன் கிடையாது. இச்சட்டத்தின் மூலம் பணியாளர் தேர்வாணையம் நிறைவேற்றப்பட்டது. 1926 குடிமை பணியாளர்களை தேர்ந்தெடுக்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது.
இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்க. மத்திய பணியாளர் தேர்வாணையம் 1927 அமைக்கப்பட்டதுன்னு தான் சொல்லிக்கிறாங்க, மற்றபடி ஏன் சொல்ல. அது எப்படி தேர்வு பண்ணுறாங்கன்னு அடுத்த இது தான் வரும், அடுத்த சட்டத்தில் தான் வரும். அது தேர்வாணையம் உருவாக்கப்பட்ட 1926. யார் வேணாலும் இந்த குடிமை பணி தேர்வாணத்தை எழுதலாம். சரிண்ணா, மத்திய பணியாளர் தேர்வாணத்தில் யார் வேணும் எழுதலாம்ல, அதுதான் 26. ஏன்னா நான் லாஸ்ட் நம்பர் மட்டும் ஷார்ட்கட் சொல்கிறேன். இச்சட்டம் மத்திய பட்ஜெட்லேருந்து மாகாண பட்ஜெட்டுகளில் தனியாக அமைக்க வழிவகை செய்தது. மேலும் மாகாண பட்ஜெட்டை மாகாண சட்டமன்றம் இயற்ற அதிகாரம் வழங்கப்பட்டது. 10 ஆண்டு சட்ட அமலாக்கத்திற்கு பிறகு இதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்து அறிக்கை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. இந்த 19 ஆய்வு செய்ய ஒரு குழு ஒன்று வரும். அந்த குழு தான் சைமன் குழு. அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த 19 மாண்புமிகு ஜேம்ஸ் உடைய அறிக்கை. என்னென்ன பண்ணாங்க எல்லாமே ஒரு சட்டம் போடப்பட்டு அந்த சட்டம் எப்படி செயல்படுது அப்படின்றது தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இருக்குதான் இங்கே பாருங்க, இந்த சட்டம் இதுக்கப்புறம் இருக்குதான் இந்த மாதிரி சாரி மறுபடியும் சொல்லிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதலாக தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் முறை நடைமுறை கொண்டு வரப்பட்டது. தேர்தல் 1920 தேர்தல் நடக்கும்ல, அதான் சொல்கிறாங்க. கல்வி, வரி, சொத்துரிமை அடிப்படையில் நேரடி தேர்தல் முறையில் வாக்கு போட முடியும். கல்வி படித்தவங்க, வரி செலுத்தினவங்க, சொத்து வச்சிருக்கவங்க, அவங்க தான் வந்து என்ன பண்ணலாம், வாக்கு செலுத்த முடியும். 1926 குடிமை பணி தேர்ந்தெடுக்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்படுது. அந்த ICS சர்வீஸுக்கு அந்த தேர்வாணையம் ஒன்று உருவாக்கப்படுது. எப்போ? 1926. யார் வேணால் அந்த தேர்வாணையத்தில் தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. 10 ஆண்டு சட்ட அமலாக்கத்துக்கு பிறகு இதன் செயல்பாடுகள் ஆய்வு செய்ய அறிக்கை வழங்க வேண்டும் என குறிப்பிடுது. இந்த 19 மாண்புமிகு ஜேம்ஸ் ஒரு சீர்திருத்தம் இருக்குதா, இதை ஆய்வு பண்ண வந்தவங்க தான் சைமன் குழு. அது ஒரு பிரச்சனை நடக்கும், அது என்னென்ன பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.